ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு சிவில் இன்ஜினியர்ஸ் அகாடமி. இன்றைக்கி சாயில் மெக்கானிக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு த டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு எந்த டேர்ம் வச்சு சொல்லுவாங்கன்னா போரோசிட்டின்னு சொல்லுவாங்க. போரோசிட்டி வந்து 0 to 100 இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் அ காம்பேக்டட் டென்ஸ் சாண்ட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.95. Third question, most accurate method for determination of water content. Water content determine பண்ணுறதுக்கு எது வந்து ரொம்ப அக்யூரேட் மெத்தட்னா ஓவன் ட்ரை மெத்தட் தான் ரொம்ப அக்யூரேட்டான மெத்தட். இதில் வந்து ஓவனில் வந்து 105 to 110 டிகிரி செல்சியஸில் 24 ஹவர்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹை ஆர்கானிக்ஸ் சாயில்னால் வந்து 60 டிகிரி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஜிப்சம் ப்ரெசண்ட் ஆகிருந்தால் 80 டிகிரிக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க டெம்பரேச்சர். பைக்னோமீட்டர் வந்து குயிக் மெத்தட் பட் லெஸ் அக்யூரேட்டாக இருக்கும். 10 to 20 மினிட்ஸில் வந்து அந்த ரிசல்ட் தெரியும். இது வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தெரிஞ்சால் தான் இதை பண்ண முடியும். இது கொஹஷன்லெஸ் சாயிலில் மட்டும்தான் இது யூஸ் ஆகும். கால்சியம் கார்பைட் மெத்தட் வந்து ரொம்ப குயிக் டெஸ்ட்டு. இதில் வந்து 5 to 7 மினிட்ஸில் வந்து டெஸ்ட் ரிசல்ட் வாட்டர் கண்டென்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சாண்ட்பார்ட் மெத்தட் வந்து ஃபீல்டு டெஸ்ட்டு வந்து இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது. ஆர்கானிக் அண்ட் ஹையர் ஜிப்சம் கண்டென்ட்டுக்கு இது யூஸ் ஆகாது. Next question, if the sand in situ is in its densest state, then the relative density of sand வந்து ரொம்ப டென்ஸான ஸ்டேட்டில் இருந்ததுன்னா அதோட ரிலேட்டிவ் டென்சிட்டி கேட்குறாங்க 1. நெக்ஸ்ட்டு, for proper field control, which of the following method is best suited for quick determination of water content of soil mass? கால்சியம் கார்பைட் மெத்தட் வந்து ரொம்ப குயிக் டெஸ்ட்டு. ஏன்னா அது 5 to 7 மினிட்ஸில் வந்து வாட்டர் கண்டென்ட்டை டிட்டர்மைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின், பைக்னோமீட்டர் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன். பைக்னோமீட்டர் எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டிட்டர்மைன் பண்ணலாம். இது வந்து கொஹஷன்லெஸ் சாயிலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரோக்ஸ் லா இஸ் வேலிட் ஒன்லி இஃப் த சைஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து பிட்வீன் 0.0002 mm அண்ட் 0.2 mm இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ரோக்ஸ் லா வந்து வேலிட் ஆகும். ஸ்ட்ரோக்ஸ் லாவோட அசம்ஷன் வந்து பார்ட்டிக்கல் வந்து ஒவ்வொரு பார்ட்டிக்கல் டிஃப்ரெண்ட் சைஸ் உள்ள பார்ட்டிக்கல் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் செட்டில் ஆகும். ஸ்பெரிக்கலாக இருக்கும் எல்லா பார்ட்டிக்கலும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரேஞ்ச் ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து 0.2 mm to 0.0002 mm. ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் வேலிடாக இருக்கும்னா மேக்ஸிமம் ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 1 இருந்தால் மட்டும்தான் அது வேலிடாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், இன் ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸ் ஆஃப் சாயில் மாஸ், ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸில் வந்து மெனிஸ்கஸ் கரெக்ஷன் வந்து பாசிட்டிவ் தான் எப்பயுமே இருக்கும். டிஸ்பர்சிங் ஏஜென்ட் கரெக்ஷன் வந்து எப்பயுமே நெகட்டிவாக தான் இருக்கும். கிரெயின் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 2 மெத்தட் யூஸிங் வந்து செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் வச்சு பண்ணுவோம். அதில் வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பிப்பட் மெத்தட், இன்னொன்று ஹைட்ரோமீட்டர் மெத்தட். ஹைட்ரோமீட்டர் வந்து ஒரு டிவைஸ், அது வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் லிக்யூட்ஸை கண்டுபிடிக்கும். இதில் என்னென்ன கரெக்ஷன் அப்ளை பண்ணுவாங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கரெக்ஷன் அப்ளை பண்ணுவாங்க. ஒன்று மெனிஸ்கஸ் கரெக்ஷன், இன்னொன்று டெம்பரேச்சர் கரெக்ஷன், இன்னொன்று வந்து டிஸ்பர்சிங் ஏஜென்ட் கரெக்ஷன். மெனிஸ்கஸ் கரெக்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும், டிஸ்பர்சிங் ஏஜென்ட் கரெக்ஷன் நெகட்டிவாக இருக்கும். டெம்பரேச்சர் கரெக்ஷன் வந்து பாசிட்டிவ் அண்ட் வைஸ் வெர்சாவாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், ஹைட்ரோமீட்டர் மெத்தட் ஆஃப் செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் த பிப்பட் அனாலிசிஸ் மெயின்லி இன். ஹைட்ரோமீட்டர் மெத்தடும் அந்த செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் மெத்தடில் வந்து ஹைட்ரோமீட்டர் மெத்தட் பிப்பட் மெத்தட் 2 மெத்தட் இருக்குது. அது ரெண்டும் வந்து எதை வச்சு டிஃபர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அது வந்து டேக்கிங் அப்சர்வேஷன் ரிசல்ட் எப்படி எடுப்போன்ற மெத்தடை வச்சு மட்டும்தான் இது வந்து டிஃபர் ஆகுது. ஸோ மெத்தட் ஆஃப் டேக்கிங் அப்சர்வேஷன். நெக்ஸ்ட் கொஷின், மெஷர் ஆஃப் பார்ட்டிக்கல் சைஸ் ரேஞ்ச், அது எந்த டேர்ம் வச்சு வந்து அதை யூஸ் பண்ணுவாங்கன்னா பார்ட்டிக்கல் சைஸ் ரேஞ்ச் வந்து யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா வந்து D60/D10. D60னா 60% ஆஃப் பார்ட்டிக்கல் வந்து ஃபைனர் பை வெயிட். 10% D10னா 10% ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபைனர் பை வெயிட். D10 தான் வந்து எஃபெக்டிவ் சைஸுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர், அதோட சும்மா நோட் மாதிரி எழுதிக்கோங்க. அதோட ஃபார்முலா என்னென்னா CC = D30² / D10 × D60. இதில் என்னென்னா வெல் கிரேடட் சாயிலாக இருந்ததுன்னா சிசி வந்து 1 to 3க்குள்ளே இருக்கும்.
இதே வந்து வெல் கிரேடட் சாண்டாக இருந்ததுன்னா சியு கோஎஃபிஷியன்ட் வந்து யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் வந்து கிரேட்டர் தென் 6ஆக இருக்கும். வெல் கிரேடட் கிராவலாக இருந்தால் கிரேட்டர் தென் 4ஆக இருக்கும். யூனிஃபார்ம்லி கிரேடட் சாயிலாக இருந்தால் வந்து சியு வந்து 1ஆக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.